இப்போ உள்ளார வந்து லிஃப்ட்டுக்காக வந்து 2 காலம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி தான் நம்ம வந்து பண்ணியாகணும். இதுதான் வந்து ப்ரொசீஜரு. இப்போ நம்ம வந்து இந்த A4 காலத்தோட ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் நம்ம வந்து செக் பண்ணலாம். இப்போ இந்த பில்டிங் வந்து ரெனோவேஷன் ஒர்க் வந்து போயிட்டுருக்கு. மேலே இவங்க வந்து 2 ஃப்ளோர் வந்து இப்போ வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்க. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம்னா திருப்பி இந்த பில்டிங்கை வந்து டிசைன் பண்ணி காலம்லாம் வந்து பாஸ் ஆகுது இல்லை ஃபெயில் ஆகுதுன்றதை வந்து கண்டுபிடிச்சோம். இப்போ உள்ளார வந்து லிஃப்ட்டுக்காக வந்து 2 காலம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த 2 காலத்துக்கு வந்து ஃபவுண்டேஷன் ஒர்க் வந்து உள்ளே வந்து போயிட்டுருக்கு. அது எப்படி பண்ணிகிட்டு இருக்காங்கன்றதை வந்து நம்ம வந்து இப்போ வந்து பார்க்கலாம். வாங்க போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 காலம் வந்து புதுசாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். இப்போ அந்த காலத்துக்கு வந்து இப்போ ஃபவுண்டேஷன் ஒர்க் வந்து போயிட்டுருக்கு, எக்ஸ்கவேஷன் வந்து போயிட்டுருக்கு. அங்கே வந்து நமக்கு வந்து ஹார்ட் ராக் வந்து கிடச்சிருச்சு. அங்கே தான் நம்ம வந்து ஃபூட்டிங்கை வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம். இது வந்து எக்ஸிஸ்டிங் கிரேட் பீமு. இப்போ நம்ம கீழே போய் பார்க்கலாம். எக்ஸிஸ்டிங் காலத்தோட ஃபூட்டிங் வந்து அங்கே இருக்குது. அது எப்படி இருக்குன்றதை நம்ம வந்து கீழே போய் பார்க்கலாம். இப்போ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து எக்ஸிஸ்டிங் காலத்தோட ஃபூட்டிங்கு. இப்போ இந்த லெவலில் தான் நம்ம வந்து ப்ரொப்போஸ்டு காலத்தோட ஃபூட்டிங் வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம். இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா வந்து ஹார்ட் ராக் வந்து வந்துடுச்சு. இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஃபூட்டிங்கை வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம். இப்போ இதெல்லாம் லெவல் பண்ணிவிட்டு அப்படியே வந்து மேலே வந்து பிசிசி போடுறாங்க. அதை வந்து உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஹார்ட் ராக் வந்துருச்சு. நமக்கு சவுண்டு நல்லா கேட்குது பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிஸ்டிங் பில்டிங்கில் இருக்கிற கிரேட் பீமு. இது வழியாக நம்ம வந்து அப்படியே வந்து காலத்தை எடுத்துகிட்டு போவோம். மேலே கொண்டு போய் நம்ம வந்து கிரவுட்டிங் பண்ணிடுவோம். அது எல்லாமே உங்களுக்கு வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத வந்து காட்டுறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து லிஃப்ட்டுகளோட வாலுக்கு வந்து காங்கிரீட் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்களே பார்க்கலாம். அங்கே இருக்கிறது வந்து எக்ஸிஸ்டிங் கிரேட் பீமு. அது வழியாக இப்போ வந்து ராடை வந்து கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி இந்த பீமும் வந்து எக்ஸிஸ்டிங் பீம் தான். இது வழியாக வந்து ராடை இப்போ வந்து கொண்டு வந்திருக்கோம். காங்கிரீட்டிங் வந்து முடிஞ்சிருச்சு ஆர்சி வாலுக்கு. இப்போ புதுசாக வந்து நம்ம இந்த காலத்தையும் அந்த காலத்தையும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். கீழே ஃபவுண்டேஷன்லாம் எப்படி போட்டான்னு நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. கம்பைன்டு ஃபுட்டிங்கு. இது வந்து ஆர்சிசி வாலு லிஃப்ட் வீலுக்கு. இப்போ இந்த எக்ஸிஸ்டிங் பீமை வந்து நம்ம அப்படியே வந்து காங்கிரீட்டிங் பண்ணிடுவோம். இந்த மாதிரி எக்ஸிஸ்டிங் பில்டிங்கில் நமக்கு வந்து லிஃப்ட் வேணும்னா இந்த மாதிரி தான் நம்ம வந்து பண்ணியாகணும். இதுதான் வந்து ப்ரொசீஜரு. எக்ஸிஸ்டிங் ஃப்ளோர் லெவல்லேருந்து நம்ம வந்து ஃபவுண்டேஷன் எக்ஸ்கவேஷன் வந்து பண்ணியாகணும். ஹார்ட் ராக் வந்து நமக்கு கிடைக்கிற வரைக்கும் நம்ம வந்து பண்ணியாகணும். ஆக்சுவலாக இந்த பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா 10 years ஓல்டு. அப்போயும் வந்து G+2க்கு வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. எங்கள்கிட்ட வந்து ஃபர்தராக இந்த 2 ஃப்ளோர் வந்து ரைஸ் பண்ணோம், நீங்கள் டிசைன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னப்போ நாங்கள் என்ன பண்ணோன்னா திருப்பி இந்த பில்டிங்கை வந்து ஸ்டாலில் வந்து டிசைன் பண்ணி காலம் பீம்லாம் வந்து பாஸ் ஆகுதான்னு கண்டுபிடிச்சோம். ஆக்சுவலாக வந்து எல்லாமே வந்து பாஸ் ஆச்சு. இப்போ காலத்தில் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அதோட ப்ரெசென்ட்டில் இருக்க ஏஎஸ்டியும் நமக்கு ஸ்டாலில் வந்து ஏஎஸ்டியும் வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ணி ஃபைனலாக ஒரு காலம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து நாங்கள் வந்து கொடுத்தோம். இப்போ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதான் வந்து இந்த பில்டிங்கோட லேஅவுட்டு. இதான் வந்து ப்ரெசன்ட் காலம் லொக்கேஷனு. இப்போ இந்த 2 காலம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொப்போஸ்டு காலம் நம்ம கீழே லிஃப்ட்டுக்காக வந்து கொடுத்தது. அது நம்ம முன்னாடியே வந்து பார்த்தோம் எப்படி வந்து ஃபவுண்டேஷன் வந்து எக்ஸ்கவேஷன் பண்ணுறாங்க, கம்பைன் ஃபுட்டிங்லாம் எப்படி வந்து பண்ணாங்க அப்படின்ட்டு. இப்போ நம்ம இதில் ஏதாவது ஒரு காலத்தை நம்ம வந்து எக்ஸாம்பிளாக எடுத்துகிட்டு இப்போ ப்ரெசென்ட்டில் என்ன இருக்குது, இப்போ நம்ம ப்ரொப்போஸ்டுக்கு வந்து என்ன ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த A4 காலத்தோட ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் நம்ம வந்து செக் பண்ணலாம். இப்போ இந்த A4 காலத்துக்கு வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து என்ன ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா C7 வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த C7 காலத்தோட ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து 2 numbers of 16, 6 numbers of 20 வந்து இருந்திருக்கு. இப்போ நம்ம கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன கொடுத்துருக்கோன்னா A4 கிரிட்டுங்களா, பார்த்திங்கன்னா A4 கிரிட்டு
2 numbers of 16, 6 numbers of 20 வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்திருக்கு. அதையே தான் நம்ம வந்து ஸ்டாரில் வந்து செக் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதான் வந்து அந்த காலம் 2 numbers of 16, 6 numbers of 20 வந்து இருக்கணும். பார்த்திங்கன்னா இதான் இது வந்து 16 mm டயா, இது ரெண்டும். மற்றது எல்லாமே வந்து இந்த சைடு 3 அந்த சைடு 3 வந்து 20 mm டயா. அதே தான் நம்ம வந்து மேலேயும் கொண்டு போயிருக்கோம். இங்கே பாருங்கள், இது வந்து 20 mm டயா, இது வந்து 16 mm டயா, இந்த 3 வந்து 20 mm டயா. இதை தான் நம்ம வந்து மேலேயும் லேப் பண்ணி ஒரு டைம் வந்து ஸ்டாண்டில் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இந்த இப்போ அவங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் கொடுத்துருக்க காலம் சைஸும் ராட்ஸும் வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து ரைஸ் பண்ணோம். நம்ம இப்போ எல்லா காலத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா லேப்பிங் வந்து ஃபுல்லாகவே நம்ம வந்து கொடுத்துட்டோம். அந்த காலத்துக்குள்ளார 3 feet எதுவுமே நம்ம வந்து குறைக்க கிடையாது. பார்த்திங்கன்னா இங்கே கூட நல்லா லேப்பிங் தெரியும் உங்களுக்கு. அதே மாதிரி இந்த காலத்தில் பாருங்கள், அதே மாதிரி இந்த காலத்துக்கும் பாருங்கள் லேப்பிங் வந்து ஃபுல்லாகவே கொடுத்தாச்சு. இப்போ வந்து காலம் லேப்பிங்லாம் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்ததான் வந்து இந்த காலத்துக்கு எல்லாமே நம்ம வந்து ஷட்டரிங் அடித்து காங்கிரீட்டிங் வந்து பண்ண வேண்டியதான். அடுத்தது வந்து ரூஃப் வந்து போடுறது தான் இருக்குது. அதையும் நாம் வந்து முடிஞ்சால் வந்து ரூஃப் வந்து எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்றதும் நான் வந்து இந்த வீடியோவில் நான் வந்து காட்டுறேன். இப்போ அந்த கீழே வந்து காலம் இருந்துச்சு பார்த்தீங்களா, நம்ம கீழே லிஃப்ட்டு கொடுத்துருந்த காலத்தை வந்து அந்த ஒரு மெயின் பீமை வந்து நம்ம வந்து உடச்சிட்டு அதில் வந்து அந்த ராடை வந்து அப்படியே வந்து எடுத்துகிட்டு வந்துருக்கோம். இப்போ கீழே வந்து அது வந்து ஒரு 2 அடி பீமு ராடு தெரியுது பாருங்கள். அந்த பீமை அப்படியே வந்து நம்ம வந்து இந்த காலம் வித்துக்காக நம்ம வந்து உடச்சிட்டு அதை அப்படியே வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் காலம் ராடை. இந்த மாதிரி பில்டிங் ரெனோவேஷன் ஒர்க்கை வந்து உங்களை வந்து டிசைன் பண்ணி தர சொன்னாங்கன்னா மறக்காமல் இந்த ப்ரொசீஜரை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். காலம் ராட்ஸ்லாம் வந்து நல்லா இருக்கா, கரோட் ஆகாமல், அது மட்டும் இல்லாமல் காலத்தில் இருக்க ராட்ஸ் வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கா, காலமோட சைஸ் வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கா, G+2 ஃப்ளோர் வந்து ரைஸ் பண்ணுறப்ப அப்படின்றத வந்து தரவை வந்து செக் பண்ணிக்கோங்க. இல்லைனா என்ன ஆகும்னா நம்ம வந்து காலத்தை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி வரும், இல்லைனா வந்து காலத்தை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுற மாதிரி ஆகும். அதனால் வந்து நீங்கள் ஒரு டைம் வந்து ஸ்டார்ட் ப்ரோவில் வந்து இந்த பில்டிங்கோட லேஅவுட்டை வந்து டிசைன் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் பாட்டுக்கு வந்து கண்ணை மூடிட்டு வந்து ரைஸ் பண்ணிடாதீங்க. ஒரு டைம் வந்து ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர்கிட்ட வந்து கேட்டுட்டு அவங்க என்ன ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்களோ அதை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி ப்ரொசீட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னு தோணுச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே நம்ம இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டையும் வந்து ஃபாலோ பண்ணிடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் தரேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.